அப்போது இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் என்ன பண்ணுறது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்போ இந்தியாவில் அல்லாவுடைய சட்டமா? இல்லை. இப்போ நீங்கள் இங்கே ஆட்சியாளர்கள் தேர்வு பண்ணுறீங்க, எம்எல்ஏவை தேர்வு பண்ணுறீங்க, எம்பிஸை தேர்வு பண்ணுறீங்க. இவங்க யாராவது குரான் படி எடுக்க போகிறாங்களா? முடிவு எடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாவுடைய உத்தரவுப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ இவர்கள் எந்த அடிப்படையில் சட்டம் இயற்றுகிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான்ல, மனோ இச்சை பின்பற்றாதீர்கள். மனோ இச்சை, உங்கள் மனசு சொல்கிறத செய்யாதீங்க. இப்போ இவங்களுக்கு மனசு சொல்கிறது தான் இவங்க சட்டமாக இயற்ற போகிறாங்க. அதுதானே 234 பேர் உக்காந்துட்ருக்குறாங்க. அதில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டாந்து பில் பாஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து சரிபாதி எவ்வளோ? 117 118 பேர் அதை சரின்னு நம்பும்போது அந்த சட்டமாக ஆயிடுது. அதானே ஆகுது. 544 சீட்டுன்னு நினைக்கிறேன், எங்கே எம்பி சீட்டு. அங்கே பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டமாகுது, இங்கேயும் சட்டம் இயற்ற முடியுது, அங்கேயும் சட்டம் இயற்ற முடியுது. அங்கே இருக்கிற சட்டத்தை மத்திய அரசு போட்டாலும் நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். மாநில அரசு சட்டம் போட்டாலும் நாம் என்ன பண்ணி ஆகணும்? ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுருச்சு, 2 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் 4 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ 2. இப்போ போய் நீ 4 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஏற்கனவே இருந்துச்சுன்னா 4வதையும் ஜென்ரல் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கிட்டு போவோன்னா ஃபைன் போடுவோன்னா மாட்டேன்னா போடுவாங்க. அந்த சட்டம் நீ உட்காந்து போடல, போட்டது யார்? எங்கேயோ உட்காந்துட்டு யாரோ ஒருத்தர் போட்டாங்க. போட்டது தான், நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ மற்ற சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் பாவின்னு நான் சொன்னேன்ல. இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம வருவோமா? வரமாட்டோம். எப்போ வரமாட்டோம் அப்படின்னா, நீ தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தர் அங்கே போய் அந்த சட்டத்தை ஏற்றி இருக்கக்கூடாது. அப்போ இந்தியாவில் என்ன தான் பண்ணுறது? நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இந்தியாவில் வந்து வாக்குரிமை எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் வாக்கு செலுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்கள் விரும்பினா வாக்கு செலுத்தணும், வாக்கு செலுத்துங்க. ஏன்னா முஸ்லீம்கள் வாக்கு செலுத்தாத பட்சத்தில் அவங்களுடைய அந்த குடியுரிமையே ரத்து செய்யப்படும். நீங்கள் ஓட்டு போடலன்னு வச்சு என்ன நடக்கும்? 3 எலெக்ஷனில் நீ ஓட்டு போடல அப்படின்னா நீ செத்துட்டதான் அவங்களே முடிவு பண்ணி அந்த கார்டை வந்து தூக்கிடுவாங்க. சரியா? இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோ ஆப்ஷன், நன் ஆஃப் த அபவ், யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட விரும்பவில்லை, அப்படி ஒரு பட்டன் இதில் இருக்குது. வாக்குச்சாவடிக்கு போங்க, விரலில் மைய வைங்க. நீங்கள் என்ன பட்டன் தட்டினீங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி அவங்களுடைய சட்டத்துக்கு கீழே நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். புரியுதா? அவங்க எதெல்லாம் கம்பல்ஷன் ஆக்கி வச்சுருக்காங்க. கரண்ட்டு பில்லு இவ்வளோ கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா கரண்ட் பில் யூஸ் பண்ண முடியாது. கரண்ட்டு தேவையாக இருக்கா? இதில் ஏதாவது அல்லாஹ் சட்டம் போட்டிருக்கானா? அல்லாவுடைய சட்டத்தோடு இது எங்கேயா கிளாஷ் ஆகுதா? இல்லை. அதே அவங்க மது குடிச்சே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம உயிரே கொடுத்தாலும் மது குடிக்க மாட்டோம். அதே அவங்க பன்னிக்கறி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நாம் பன்னிக்கறி சாப்பிட மாட்டோம். அதே அவங்க ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் நீங்கள் ரோட்டில் வரணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நாங்கள் வெளியவே வரமாட்டோம். புரியுதா? இப்போ புரியுதா வித்தியாசம் என்னன்ட்டு? வாழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க மக்கால. அதே மாதிரி தான் போய் அங்கே அபிசீனியாவில் சஹாபாக்களும் வாழ்ந்தாங்க. நாம் அதையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சாரத்தை கொச்சைப்படுத்துறதுக்காக இந்த ஷைத்தான்கள் இருக்காங்க இல்லையா, அதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த ரப்பானியன்களும் அஹபார்களும் அவங்க வந்து வேதத்தை பாதுகாக்கிற வேலையை சொன்னால் அவங்க வந்து ஷைத்தான்களோட பாதுகாக்கிறதுக்கும் மன்னர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம நேர்வழியை சொல்லும்போது அதை வந்து கோணலாக சித்தரிக்கிறதுக்கும் இவன் பாருங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறான். எங்கே சொன்னோம் ஓட்டு போடக்கூடாது? ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்கிறோம். பாஸ்போர்ட் வாங்குங்க, லைசன்ஸ் வாங்குங்க, ரேஷன் கார்டு வாங்குங்க, ஆதார் கார்டு வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க, எல்லாம் செயல்படுங்க அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணாக இல்லாத வரையில். அப்போ எது செய்யக்கூடாது? இந்த நிர்வாகத்தில் போய் நீங்கள் மெம்பர் ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாது, எம்எல்ஏ ஆகக்கூடாது, கலெக்டர் ஆகக்கூடாது, போலீஸ் ஆகக்கூடாது. ஏன்? இது எல்லாமே அரசியல் சாசனத்தின் மீது சத்தியம் வாங்கிட்டு தான் நீங்கள் அதில் வந்து பதவியேற்பே பண்ணுறீங்க. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இது மனோ இச்சையின் அடிப்படையில் நாங்கள் சட்டம் இயற்றுவோம். மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம். அது இஸ்லாத்துக்கு நேர்முரணான, குரானுக்கு நேர்முரணான நம்பர். மெஜாரிட்டி 100 கோடி பேர் இருக்கான், 99,99,999 பேர் மது வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டான். ஒரே ஒருத்தன் சொல்கிறான் மது குடிக்கூடாதுன்ட்டு, அல்லாஹ். இப்போ எது சட்டம்? இதுதான் சட்டம்.
உலகமே சேர்ந்து நீ ஒரு பக்கம் நின்றுக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. மெஜாரிட்டி மைனாரிட்டி பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் இஸ்லாமிய நிர்வாகம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஆட்சியாளர் தேர்வு பண்ணும்போது மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்ப்போம். புரியுதா? இப்போ அபூபக்கர் ஆட்சியாளராக போடுறதா, உமர் ஆட்சியாளராக போடுறதா, இப்போ எலெக்ஷன் நடக்கும். இதே இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன் மாதிரியே நடக்கும். இதே மாதிரி தான் அந்த ஆட்சியாளரும் தேர்வு செய்வாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த பழைய கால சிஸ்டத்தில் தான் இப்போவும் ஆட்சி நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்காது. இன்றைக்கி இருக்கிற அதே நவீன அந்த மாடர்ன் செட்டப் இருக்கு இல்லையா, இன்றைக்கி உலகம் இருக்கு இல்லையா, அதே செட்டப்பில் தான் நடத்துவாங்க. புரியுதா? இதே மாடர்ன் செட்டப்பில் நடத்துவாங்க. ஆனால் எது எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு மோதுதோ அந்த விஷயங்கள் உடன்பட மாட்டாங்க.